கோவை மாநகராட்சி குப்பை வாகனம் ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தம். தூய்மை பணியாளரை தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலர். கோவை பேரூர் பேரூராட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 12வது வார்டு கவுன்சிலர் மயில்சாமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாநகராட்சி குப்பை வாகன ஓட்டுநர்கள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடந்த 23ஆம் தேதி கோவை பேரூர் பேரூராட்சி 12வது வார்டு காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் தாக்கியதில் தூய்மை பணியாளர் பாபு என்பவர் படுகாயம். காயமடைந்த பாபு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். சம்பவத்தன்று கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த குப்பை டிப்பர் லாரி ஓட்டுநராக கோவை புள்ளுக்காடு பகுதியைச் சேர்ந்த பாபுபாய் என்பவர் கடந்த 20 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பணியில் இருந்தபோது கான்ட்ராக்டரின் உத்தரவின் பேரில் கோவை பேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்க சென்ற நிலையில் வாகன பழுதால் கோவை பேரூர் பேரூராட்சி பாரதி நகர் பகுதியில் உள்ள ஆற்றில் மோதி வாகனத்தின் சக்கரம் குழியில் சிக்கியதாக தெரிகின்றது. இந்நிலையில் அந்த வழியாக வந்த பேரூர் பேரூராட்சி காங்கிரஸ் கவுன்சிலர் மயில்சாமி என்பவர் வாகனத்தை எடுக்க வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மயில்சாமி பாபுவை தாக்கியதில் உள்காயங்கள் ஏற்பட்டதால் பாபுபாய் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டார். இந்நிலையில் ஓட்டுநர் பாபுபாய் என்பவரை தாக்கிய காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுத்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் குப்பை வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானம் செய்தனர். மேலும் நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்ததாகவும் உறுதியளித்த நிலையில் ஓட்டுநர்கள் தங்களது வழக்கமான பணிகளில் ஈடுபட்டனர். ஒரு முக்கியமான ஒரு 4 பேர் அவரும் வரையினாரு. அதெல்லாம் முடியாதப்ப கேஸ் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இங்கே நிற்க